வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட நான் இணைந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேரும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா எங்களோட ரெட். என்ன பேர் எங்களோட ரெட்டுக்கு? அதித்தி. அதித்தி. அதித்தி குட்டிக்கு எத்தனை வயசு? 7. 7 வயசு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சுண்டுக்குழி ஜெஃப்னா சுண்டுக்குழி கேர்ள்ஸ் ஜெஃப்னா காலேஜ். சரி, ஓகே. சுண்டுக்குழியில படிக்கிறீங்க. அப்பாவுக்கு என்ன பேர்? ஐங்கரன். அம்மாக்கு? அனோயா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் அதித்தி வீட்டை? தாத்தா, அம்மம்மா, அப்பா, அம்மா, என்ற தங்கச்சி. உங்களோட தங்கச்சிக்கு என்ன பேர்? சாயுடா. சாயுடா. அவக்கு எத்தனை வயசு? 5. சரி, ஓகே. பிள்ளைங்க டீச்சருக்கு என்ன பேர்? துசாந்தன். துசாந்தன் டீச்சர். ரோசரோ டீச்சர். டீச்சர். சரி, ஓகே. துசாந்தன் டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? கணிதம், சுற்றாடல், இங்கிலீஷ் பாடம், தமிழ் சொல்வெழுதல். ஓகே, எல்லாமே அழகா படிப்பிச்சிருக்கிறா. பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய படிக்க பிடிக்கும்? கணிதம். கணிதம். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க கணிதத்துக்கு? 100க்கு 100. 100க்கு 100. ஒரு நாளும் குறையக்கூடாது இனிமேல். என்ன சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டாக்டர். டாக்டர் அம்மாங்கட. நாங்கள் அதிதி டாக்டர் அம்மான்னு தான் கூப்பிடணும். என்ன நல்ல சிரிப்பு. நாங்க நீ அப்படியே கூப்பிடுறோம் டாக்டர் அம்மாவை. என்ன அதிதி டாக்டர் அம்மா? என்ன டக்குன்னு நாங்கள் எமோஷன் ஆயிட்டோம் போல. அப்படியே அதிதி டாக்டர் அம்மா. சரி, அப்பா என்ன வேலை செய்யறார்? என்எஸ்பி பேங்க்ல ஒர்க் பண்றார். சரி, அம்மா? பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க். அப்ப உங்களுக்கு பேங்க்ல பிடிக்காதோ? பேங்க் வேலை உண்டும்? எனக்கு தெரியாது வேலை. எனக்கு தெரியாது. அப்ப டாக்டர் வேலை உங்களுக்கு தெரியுமோ? ஓ, என்னன்னு தெரியும்? டாக்டர் அம்மாண்ட வயிற்றுக்குள்ள பேபி இருக்கு, அதை பார்த்தால தெரியும். அடடா, அப்ப நீங்க போயிருக்கிறீங்க அம்மாவோட. அதாலதான் உங்களுக்கு டாக்டரை பிடிச்சிருக்குது. என்ன சரி, ஓகே. நல்ல வேலை. நீங்க வடிவா படிச்சு டாக்டர் அம்மாவா வரணும். சரியா? ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? முதல்ல கதை. கதை சொல்லுங்க. என்ன கதை சொல்ல போறீங்க? பேராசை பிடிச்ச கழுதை. சொல்லுங்க. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்ததாம். அதுக்கு வயசாகி விட்டதாம். அதால் வேட்டையாட முடியவில்லையா. அதை தேடி யாரும் வரவில்லையா. ஒரு நரி மட்டும் தேடி வந்ததாம். நரியிடம் சிங்கம் கூறியதாம், எனக்கு பசிக்குதண்டு. நரி போகும் வழியில் ஒரு கழுதையை கண்டதாம். கழுதையிடம் ஒரு விடயத்தை சொன்னதாம். உங்களோட சிங்கராஜாக்கு வயசாகி விட்டது. நான் உன்னை ஒரு காட்டு ராஜாக தேர்ந்தெடுக்கிறான்னு முடிவு பண்ணினேன். அதால் நீ வாரியா என்று கேட்டதாம். கேட்க ஓம் நான் வாரேன்னு சொல்லிச்சாம். உண்மையாண்டு கேட்டுச்சாம். ஓம் ஓம் என்று நரி சொல்லிச்சாம். நரியோட கழுதை போனுச்சாம். கழுதையை இங்க நரி நிக்க சொல்லிச்சாம் வெளியில. அப்ப சிங்கராஜாவை கூப்பிட்டு, நான் இந்த கழுதையை ஏமாத்தி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிச்சாம். சிங்கம் வெளியில வந்து அந்த கழுதையை வேட்டையாடிட்டான். அச்சோ, கழுதை செத்துட்டுதாம். அப்படித்தானே? ஓகே. அப்ப என்ன செய்யணும் நாங்கள்?
பேராசைப்படக்கூடாது. பேராசைப்படக்கூடாது. நானெல்லாம் காட்டுக்கு ராஜாவா வருவேணும் அப்படின்னு சொல்லி கழுதை யோசிச்சிருக்கணும் என்ன. மற்றது எங்களே யார் கூட்டிட்டு போயினோம்ன்றத கவனமா இருக்கும். நீங்க யார் கேட்டாலும் போவீங்களோ? போகக்கூடாது என்ன. அப்பா அம்மாவை தவிர வேற யார் கேட்டாலுமே போகவும் கூடாது. யார் எதுவும் தந்தாலும் சாப்பிடவும் கூடாது. இப்ப சரியே, ஒருத்தர்கிட்ட வாங்கி எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்பா அல்லது அம்மாட்ட நாங்க பெர்மிஷன் எடுக்கணும், சாப்பிடலாமோ, இந்த அக்கா தந்தவா இதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுத்தான் சாப்பிடணும். சரி அதித்தி, அதித்திக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? குளம் நிலம். குளம் நிலம் யாரோட விளையாடுவீங்க? குளம் நிலம் எந்த நண்பர்களோட. உங்கள்கிட்ட நண்பர்களோட. நல்ல தமிழ். சரி ஓகே, உங்களோட நண்பர்கள் எல்லாம் யார் யார்? ஐனிகா, சயனிகா, சஸ்மிதா, ஆங்கியாரா, கியாரா. எல்லாரோடும் சேர்ந்து குளம் நிலம் விளையாடுவீங்க. ஓகே, நாங்கள் ஜம்பண்ணி ஜம்பண்ணி விளையாடணும் அப்படித்தானே? சரி ஓகே, வடிவா விளையாடுங்க. சரியே. சரி, வீட்டை தங்கச்சியோட என்ன விளையாடுவீங்க? குலகுலையா முந்தரிக்காய். குலகுலியா முந்திரிக்கா. 5 வயசு தங்கச்சி தானே, குட்டி ஓடுவா என்ன, ஓடி விளையாடுவா அப்படித்தானே? சரி ஓகே, இப்போ எனக்கு கவிதை சொல்றீங்களா? என்ன கவிதை சொல்ல போறீங்க? எங்கள் வாழ்வும் மங்கள் வளமும். சரி சொல்லுங்க. எங்கள் வாழ்வும் மங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் மங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும் வருதி தன்னோடும் உன்னோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். நன்றி. யார் சொல்லி தந்த பிள்ளை கவிதை எல்லாம்? கதைய காசுன்ற சார். ஓகே ஓகே. வேற என்னென்ன சொல்லி தந்த? வேற வேற எண்ணிய முடிதல் வேண்டும். ஓகே. மனதில் உறுதி வேண்டும். சரி. அக்குனி குஞ்சொன்றை கண்டேன். இதுல எனக்கு நீ என்ன சொல்ல போறீங்க நீங்க? அக்குனி குஞ்சொன்றை கண்டேன். சரி சொல்லுங்க. அக்குனி குஞ்சொன்றை கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டிலோ பொந்திடை வைத்தேன். வெந்து கனிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பன்று முண்டோ. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு மழலைகள் நேரத்துல வந்து எங்களோட அதிதி குட்டி அழகா கவிதை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதிதி குட்டி, பிள்ளைக்கு தமிழ் பிடிக்குமோ? நிறைய பிடிக்கும். பிடிக்கும். தமிழ் பிடிக்குமோ இங்கிலீஷ் பிடிக்குமோ? தமிழ். தமிழ் பார்க்க தெரியுது. ஒரே இந்த மழலைகள் நேரம் இன்னைக்கு வந்து கவிதையில நினையுது, ஒரே கவிதை மழையா என்ன? டான்ஸ் பிடிக்குமோங்கடா அதித்தி குட்டிக்கு? ஆமா. ஆமா. யாருங்கூட டான்ஸ் டீச்சர்? லண்டா. ஓகே. என்னென்ன பழக்கி இருக்கிறா டான்ஸ்? என்ன பாட்டுக்கு பிள்ளை டான்ஸ் ஆடுவீங்க? சின்னஞ்சிறு கண்ணன். சின்னஞ்சிறு கண்ணன். வேற சின்னஞ்சிறு கண்ணன். சின்னஞ்சிறு கண்ணன் என்ன ப்ரோக்ராமுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க? அது இன்னும் ப்ரோக்ராம் நடக்கல. சின்னஞ்சிறு கண்ணன் பழகி கொண்டிருக்கிறீங்க, டான்ஸ் ஆட போறீங்களே நித்தார். டீச்சர் சொல்லி தந்திருக்கிற அழகா. சரி, வேற என்ன சொல்லி தருவா? வேற தட்டடவு. ஓகே. சரி, வீட்டு நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா பாட்டு பாடுவீங்களா? பாட்டும் டான்ஸும் ரெண்டும் ஆடுவேன். சரி, என்ன பாட்டு பாடுவீங்க? எக்ஸிமோக்ஸி காட்டோ. சரி, இங்கிலீஷ் பாட்டு சரி பாடி காட்டுங்க பாப்போம். எக்ஸிமோக்ஸி காட்டோன் சக்கி மெந்தியாய். எக்ஸிமோக்ஸி காட்டோன் சக்கி மெந்தியாய். Who will play the violin? I will play the violin. Why oh why oh why oh why why oh violin. Why oh why oh why oh why oh why oh violin. Eximoxy carton shocky
Mendiai. Moxie cartoon, suck Mendiai. Who will play the piano? I'll play the piano. La 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 la. La 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 la. Moxie cartoon, suck Mendiai. Moxie cartoon, suck Mendiai. Who will play the trombone? I play the trombone. Boomsy, 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 boom. Boomsy, 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 boom. Moxie cartoon, sucky Mendiai. Moxie cartoon, sucky Mendiai. Who will play the triangle? I'll play the triangle. Ringa, 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 ring. Ringa, ringa, ring. Ringa, 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 ring. Moxie cartoon, sucky Mendiai. Moxie cartoon, sucky Mendiai. Who will play boss drum? I'll play the boss drum. Tapata 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 tam. Tapata 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 tam. Moxie cartoon, sucky Mendiai. Moxie cartoon, sucky Mendiai. Who will play the music? I'll play the music. Violin. La 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 la. Boomsy, 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 boom. Ringa, 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 ring. Tapata, 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 tam. Tapata, 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 tam. சரி, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? அழகா பாடி இருக்கிறீங்க. யார் சொல்லி தந்தது? ஸ்கூல் மியூசிக் சொல்லித்தார டீச்சர் இங்கிலீஷ். இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி தந்திருக்கிறா மியூசிக்ல. அப்படியோ? கிளாஸ் டீச்சர் கிடையா, ஸ்கூல் டீச்சர். ஓகே. என்ன பேர் அவாக்கு? அவாக்கு இப்பதானே நான் ஸ்கூல் போனான், ஞாபகம் இல்லை. அப்படியோ? இல்ல வந்து ரிசானி. ரிசானி டீச்சர். பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? இராசவள்ளி கிழங்கு. நாங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமானது. சரி, ஓகே. வேறு? நானும் பன்னீரும் பட்டை மசாலா. யார் விட்டு சமைக்கிறது? அம்மா. அம்மா. பிள்ளைக்கு என்னது ராசவள்ளி கிழங்கு நிறைய பிடிக்கும். பர்பிள் கலர் பிடிக்குமோ உங்களுக்கு? இல்ல, சாப்பிட்டு பார்க்க ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதால அம்மா வந்து நல்ல டேஸ்டா சமைச்சு கொடுக்குறா ராசவள்ளி கிழங்கு. அதால வந்து எங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குது. என்ன சரி, அப்ப அதனே நெடுகளும் சாப்பிடுவீங்க? அம்மா ஊட்டி விடுவாவ, நீங்களே சாப்பிடுவீங்களா? காலமா நான் சாப்பிடுவேன், மத்தியானம் சிலவ நான் சாப்பிடுவேன், சிலவள தாத்தா ஊட்டிடுவார். ஓகே, தாத்தா ஊட்டி விடுவார். அம்மா வேலையை போயிடுவா. என்ன அது பிறகு நாங்க டியூஷன் எல்லாம் போக டைம் காணாது. அப்படி தாத்தா ஊட்டி விடுவார் டக் டக்குன்னு சாப்பாடு. டக் டக்குன்னு தீர்த்த மாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவா தீர்த்துவேன். கொஞ்சம் ஸ்லோவா? அப்ப நாங்க டியூஷனுக்கு போறோம் இல்லையோ? டியூஷன் 3 மணி 3:30 அப்படித்தானே நடக்கும். அடடா, அப்ப எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நாங்கள் ஆடுறதெல்லாம் வடிவா. இல்லை, நாங்க வருங்கால டாக்டர் அம்மா ஆச்சே. அப்ப எப்பயுமே நாங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக மெதுவா சாப்பிடுறது போல எங்கட டாக்டர் அம்மா. அப்படியோ? சரி, அப்பா அம்மா தங்கச்சி எங்க போயிருக்கிறீங்க நீங்க? கொழும்பு, கைதடி. கைதடி இந்த கிளாஸ். ஓகே, இங்கிலீஷ் டான்ஸ் கிளாஸுக்கு போறீங்க. சரி. வேற மீசாலே அங்க முந்தி அங்கதான் வீட்டு இருக்கு.
அங்க போயிருக்கிறீங்க. சரி, மீசாலையில இருக்க பிடிக்குமோ? இப்ப எங்க இருக்கிறீங்க? கொக்குவில. திருநெல்வேலி. திருநெல்வேலி. எங்க இருக்க பிடிக்கும் பிள்ளைக்கு? மீசாலையில இருக்க பிடிக்குமோ? திருநெல்வேலியில இருக்க பிடிக்குமோ? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஏன் உங்களுக்கு மீசாலை பிடிக்குது? அது வந்து எங்களோட சாயசன் மாமா வீட்டு எடுத்துட்டார். ஓகே. அப்ப அதால வந்து நீங்கள் திருநெல்வேலியில வீடு எடுத்து இருக்கிறீங்க. அழகா. உங்களுக்கு திருநெல்வேலி நிறைய பிடிச்சிருக்கு. கொழும்புல என்னெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? கொழும்புல ஜூக்கு போனேனா, கொக்கு பார்த்தனா, வேற ஒட்டாச்சேங்கி பார்த்தனா. சரி, உங்களுக்கு ஜூவில் பார்த்த விலங்குல எது பிடிச்சிருக்கு? கரடி ஒன்று பார்த்தனா, அதுக்குள்ள டோர் கிடந்தது. அது அங்க இங்க தெரிஞ்சது. கரடி பிடிச்சிருந்தது. கரடி பிடிச்சிருந்தது. பறவை? பறவை பிடிச்சிருந்தது. எந்த பறவை பிடிச்சிருந்தது? கொக்கு பிடிச்சிருந்தது அல்லது ஃப்ளாமிங்கோ ஒன்று இருந்தது. ஃப்ளாமிங்கோ. ஓகே. அது உங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்தது. தங்கச்சியும் கூட்டிட்டு போனீங்களா, நீங்க தனியா போனீங்களா? அப்பா, மாமா, அத்தை, அப்பா, அம்மா, தங்கச்சி, தாத்தா. ஓகே. எல்லாருமே போய் அழகா சூழலாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்க யாழ்ப்பாணத்துக்கு திருப்பவும். டாக்டர் அம்மாக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கும். நல்ல சிரிப்பு. நாங்க டாக்டர் எங்களுக்கு சிரிப்பு வந்துடுறாரு. எங்க வேலை செய்ய பிடிக்கும்? வேலை. ஓ, நான் கேட்கிறேன் பிள்ளைக்கு இப்ப மீசால, திருநெல்வேலி, கொழும்பு மாதிரி எங்க பிள்ளைக்கு வேலை செய்ய ஆசை? அது வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலியிலே நாங்கள் எனக்கெல்லாம் நீங்க டாக்டர் அவரேக வயசு போயிடும். நான் வருவேன். எனக்கு அழகா மருந்தெல்லாம் தந்து விடணும். என்ன, எனக்கு ஊசி போட பயம். அப்ப எனக்கு மருந்து மட்டும் தந்து விடணும். சரி டாக்டர் அம்மா. ஓகே. எங்களோட அதிதி குட்டியோட நாங்க தொடர்ந்து கதைக்கலாம். தொடர்ந்து எங்களோட அதிதி குட்டி, அதாவது எங்களோட வருங்கால டாக்டர் அம்மா வந்து எங்களோட அழகா கதைக்க போறா. நாங்க டாக்டர் என்று சொன்னாலே அந்த வாயில அவ்வளவு ஒரு புன்சிரிப்பு எங்களுக்கு டக்குன்னு வந்துடுவேன். அவ்வளவு ஆசை எங்களுக்கு. கட்டாயம் எங்களோட அதிதி குட்டி டாக்டரா வரணும்னு நானும் கடவுளை கும்பிடுறேன். சரி அதிதி குட்டி, அழகா படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சு வடிவா படிக்கணும். சரிதானே? ஓகே. இப்ப எனக்கு அடுத்ததா என்ன, நாங்கள் வந்து கவிதை சொல்லுவோம். அடுத்ததா கவிதை இல்லாட்டி தமிழ் பாட்டு. ஓ, கவிதை சொல்லிட்டு நாங்க தமிழ் பாட்டுக்கு போவோம். சரி, சொல்லுங்க பாபா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சும் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிமுன் மணியே போல, நன்னிய நின்முன் எங்கு நசிந்திரல் வேண்டும் மண்ணாய். ஓகே. இதெல்லாம் யார் எங்களுக்கு தந்ததுன்னு தெரியுமோ? பாரதியார். என்ன, பாரதியார் பார்த்துருக்கிறீங்களோ? எங்க பார்த்துருக்கிறீங்க? பாரதியார் பார்க்கல, படம் பார்த்திருக்கிறேன். ஓகே. படத்துல எப்படி இருப்பார் அவர்? ஒரு வெள்ளை கலர் துணி போட்டிருப்பார். ஓகே. கோட் போட்டு மேல அழகா தலப்பா கட்டி இருப்பார். என்ன, தலையில கட்டி அழகா ஒரு பொட்டு வச்சிருப்பார். ரெட் கலருங்கட அதிதி குட்டி வச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பொட்டு வச்சு அழகா இருப்பார். என்ன, நிமிந்து. சரி, அவர் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பாட்டு பாடி இருக்கிறார். என்ன பாட்டுன்னு தெரியுமோ? ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஓடி விளையாடு பாப்பா பாட்டு யார் தந்தது எங்களுக்கு? அழகா பாரதியார். என்ன செய்யட்டுமாம் அந்த பாட்டுல எங்களுக்கு? ஓடி விளையாடட்டுமாம். என்ன, ஓடி விளையாடும். சோம்பேறியா இருக்க கூடாது. சோம்பேறியா இருக்க கூடாது. படிக்கிற நேரம் படிக்கணும், விளையாடுற நேரம் கட்டாயம் விளையாடணும். அதாவது இப்ப வந்து நாங்கள் என்ன செய்யறோம், நிறைய போன் பார்ப்போம். அதிதி பார்ப்பீங்களோ போன்? போன் சில வேலை பார்ப்போம், சில வேலை பார்ப்போம். அந்த போன் எல்லாம் சில வேளையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பாரதியார் அப்பவே சொல்லி இருக்கிறார் அழகா. நாங்கள் விளையாடுற நேரம் கட்டாயம் ஓடி விளையாடணும் அப்படி என்று சொல்லி அவர் அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்க இனிமே போன் பார்க்க கூட. என்ன பார்ப்பீங்க போன்ல அதிதி? நான் வந்து இது கதை, அதுகள் கதை.
ஓகே, தாத்தாக்கு நிறைய கதை தெரியும் தானே உங்களோட தாத்தாக்கு? தாத்தாக்கு கதை தெரியும். ஓ, அப்ப நாங்கள் இனிமேல் தாத்தாட்ட கதை கேட்போம். என்ன தாத்தாட்ட கதை கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆக்சனோட அழகா சொல்லுவார், அபிநயம் எல்லாம் செய்து காட்டி பிடிய காடு அப்படியெல்லாம் சொல்லுவார். நீங்க மேல் கேட்டு பாருங்க தாத்தாவை. பிறகு நாங்கள் எங்கிட்ட டாக்டர் அம்மா கண்ணாடியில போட வேண்டி வந்துடும் போன் பார்த்தா என்ன. அப்ப இனிமே நாங்க போன் பார்க்காம தாத்தாட்ட கதை கேட்போம். மிச்ச நேரம் நாங்கள் வந்து உங்களோட குட்டி தங்காவோட விளையாடுவோம். சரியே, எனக்கு தமிழ் பாட்டு பாடி காட்டுங்க. காலை தூக்கி கண்ணில் ஒற்று கட்டி கொஞ்சும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருகத் தந்த அம்மா, குளுநீர் துடைத்து நீரும் மாட்டி கொட்டும் வைக்கும் அம்மா, அழுதிடாமல் பள்ளி கூட அடையச் செய்யும் அம்மா, பள்ளி கூட விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி குதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா. ஓகே, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? தமிழ் பாட்டு டீச்சர். தமிழ் பாட்டு டீச்சர். சரி, அப்பா அம்மா என்ன சொல்லி தெரியும் உங்களுக்கு? கணிதம் படிப்பிக்க சொல்லி தருவ அம்மா. அப்பா வந்து சுட்டாடல் அதுகள் சொல்லி தருவேன். சரி, யார்கிட்ட படிக்கிறது பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும், அப்பாட்டே அம்மாட்டையா? அம்மா. ஏன் அப்பா என்ன செய்வார்? அப்பா அப்பா அப்போட படிக்க பிடிச்சிருக்கும், ஆனாலும் படிக்கல பேசுவேன். அடடா, அப்பாவுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அப்படித்தானே? அம்மாவுக்கு அப்படி இல்லை, அம்மா வந்து பொறுமையா இருந்து அதிதி குட்டிக்கு சொல்லி தருவா பேசாமல். அப்பாவுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் போல. அப்படியோ? உங்க சொன்னது விளங்கலையா அதிதி? அப்படியே பேசுவாரப்பா? என்னன்னு பேசுவாரப்பா? இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவேன். அடடா, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு போய் கரைச்சல் கொடுக்கறது எங்கட அதிதி குட்டிக்கு. அம்மா படிப்பிக்கலாண்டு வருவா, அப்பா நான் படிப்பிக்கணும் முதல்ல நினைப்பேன். அடடா, பாத்தீங்களா பிள்ளை வருங்கால டாக்டர் அம்மாவுக்கு படிப்பிக்கிறதுக்கு நிறைய விருப்பம் போல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதுதான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு வரையணும் படிப்பிக்கிறதுக்கு. இதுக்கே நீங்க நிறைய கொடுத்து வச்சிருக்கணும் அப்படித்தானே? சில வீட்டு அம்மா அப்பா படிப்பிப்பாயணும், அதையே தாங்களா படிக்கணும். உங்களோட விட்டு ரெண்டு பேரும் இல்லை வெறியணும் படிப்பிக்கிறதுக்கு. அப்ப சரி, டாக்டரை வந்து அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க, அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? அம்மாக்கு வந்து கேக், அப்பாக்கு கார். கார்? அது அம்மாவுக்கு கேக், அம்மாவுக்கு கேக், அப்பாவுக்கு கார். அப்பாவுக்கு கார் கொஞ்சம் ஊத்த. அடடா, அப்ப அந்த கார் கொஞ்சம் மூத்தியா போயிட்டு நாங்க புது கார் எடுத்து தருவோமே. நான் அதிதி குட்டி, இப்ப எனக்கு போயம் சொல்லுங்க பாப்பம். My new umbrella. I have a new umbrella, a bright red new umbrella, a new red silk umbrella. I wish it good rain, then I could go walking, yes, like a lady walking, away down a lane. தேங்க்யூ. அப்படியே சொல்றது தேங்க்யூ சொல்ல மறந்து போயிடுற போல. அப்படியோ? தேங்க்யூ. சரி, ஓகே. மழலை கண்ணீர் நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். அதித்தி குட்டி எங்களோட அழகா கதைக்கு வந்துக்கிற அதித்தி குட்டி, எனக்கு சின்னஞ்சிறு கண்ணன் பாடி காட்டுறீங்களோ? டான்ஸ் பாடி பாடி ஆடுவீங்களா அல்லது பாட்டு போட்டு விட்டு ஆடுவீங்களா? பாடி பாடியா? ஓகே, அப்ப எனக்கு இப்ப டான்ஸ் ஆட தேவையில்ல, பாட்டு மட்டும் பாடி காட்டுங்க. பாடுங்க பாப்போம். சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்கார வண்ணன், திருட்டுக்காலும் பொருட்டுக்காலும் செய்வதில் மன்னன். சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்கார வண்ணன்,
திருட்டுக்களும் புருட்டுக்களும் செய்வதில் மன்னன் வெண்ணையும் பாலும் திருத்தின்பானாம் வரும் சட்டியானால் போட்டுடைப்பானாம் வெண்ணையும் பாலும் திருத்தின்பானாம் வருஞ்சட்டியானால் போட்டுடைப்பானாம் கண்ணாலை ஒன்றையும் காணாதவன் போலவே கண்ணாலை ஒன்றையும் காணாதவன் போலவே என்னை முன் நாடகம் ஆடி காட்டு நாயகன் என்னை முன் நாடகம் ஆடி காட்டு நாயகன் சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்கார வண்ணன் திருட்டுக்களும் பொருட்டுக்களும் செய்வதில் மன்னன் கன்னியை கன்றால் கண்ணடிப்பானா பின்னலை பின்னினால் பிடிச்செழுப்பானா கன்னியை கண்டால் கண்ணடிப்பானா பின்னலை பின்னினால் பிடிச்செழுப்பானா என்னடி கண்ணம்மா அங்கே போறாய் சொல்லம்மா என்னடி கண்ணம்மா எங்கே போறாய் சொல்லம்மா இனிக்கவே ஒன்றுதான் கெஞ்சி கெஞ்சி கப்பானாம் இனிக்கவே ஒன்றுதான் கெஞ்சி கெஞ்சி கப்பானாம். ஓகே, கண்ணனை பார்த்துருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்களா கண்ணன் கோயிலுக்கு? என்ன கையில வச்சிருப்பாரு எங்களோட கண்ணன்? பாம்பு வச்சிருப்பார், புல்லாங்குழல் வச்சிருப்பார். கட்டாயம் கண்ணன்கிட்ட என்ன இருக்கும்? புல்லாங்குழல். புல்லாங்குழல் ஊதினா என்ன நடக்கும்? மாடுகள் எல்லாம் மயங்கி வந்துடும் அவர்கிட்ட. என்ன, அவர் புல்லாங்குழல் ஊதுறதுல கெட்டிக்காரன் எங்கட கண்ணன். இப்படி வச்சிருப்பார் கையில. என்ன, பாத்தீங்களா அழகா அப்படி வச்சிருப்பார். அது என்ன, அதுக்கு என்ன பேர்? புல்லாங்குழல். பாம்பு கழுத்துல சுத்தி இருக்கிறது எங்கட சிவபெருமானுக்கு. யாருக்கு? பிள்ளைக்கு எந்த கடவுள் நிறைய பிடிக்கும்? சிவபெருமான பிடிக்கும். கோயிலுக்கு போற நீங்களோ? ஆனால் முருகன் கோயிலுக்கு தான் போறேன். முருகன் கோயிலுக்கு தான் போற நீங்களோ? யார் கூட்டிட்டு போறது முருகன் கோயிலுக்கு? அப்பா. சில வேளை அம்மாவும் வருவா. சில வேளை அம்மாவும் வருவா. அப்பாவும் நீங்களும் பிள்ளையும் அப்பாவும் போயிட்டு வருவீங்க. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதிதி குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். மற்ற 2 குட்டீஸுமே நாளை எங்களோட கதைக்க போயிடும். இன்றைக்கு அதிதி குட்டிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.